இன்னைக்கு பெண்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பை பயங்கர கோவத்தோட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்திருக்க விரும்புகிறேன். ஆமாங்க, ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்கிற பொறுப்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. அதில் பெண்ணிற்கான பங்கில் நீங்கள் முதல் விஷயத்துலேயே அவ்வளோ தப்பு பண்ணுறீங்க. ஆமாங்க, நம்மளுடைய உடம்பை பெண்களாகிய நம்மளுடைய உடல்நிலையை கவனிப்பதில் மிக 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 ஒரு எப்படி சொல்ல ஒரு துளி கூட நீங்கள் கவனம் எடுத்துக்கிறதே இல்லை. நிறைய பேரை நான் பார்க்குறேன். நானும் அந்த தப்பை பண்ணியிருந்தேன். பட் நான் திருந்திட்டேன். 11 மேலே தான் சாப்பிட்றது காலை உணவே. காலையில் ஏதாவது ஏந்ததும் கொஞ்சம் டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் 2 பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் அந்த பசங்களுக்கு சாப்பாடு கிண்டி வைக்கும் பொழுது ஏதாச்சும் எடுத்து 2 வாயில் போட்டுக்கிட்டு அதோட துணி துவச்சிட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு பாத்திரம் துளைக்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் நம்ம சாப்பிட்றோம். சில பேர் நான் 2 மணி 3 மணி கூட ஆகிடும் அப்படின்றாங்க. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்னும் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாமலே இருக்குது. சம்டைம் நானும் இந்த தப்பை பண்ணியிருந்தேன். ஆனால் நான் காலையே அந்த டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு தண்ணி குடிச்சிருவேன். நான் தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நான் தண்ணி குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கூட வேறு எதாவது சாப்பிட்ருக்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்குமே சம்டைம் வேலை இருந்தால் கூட சரி, நான் என்ன பண்ணுவேன், அந்த டைமுக்கு நான் சாப்பிட்டுட்டு தான் என்னுடைய அடுத்த வேலையை நான் செய்கிறதுக்கு தொடங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு நெஞ்சரிச்சல் வரும், அடுத்து அல்சர் ஃபார்ம் ஆகும், அடுத்து மூட்டு வலி வரும், அடுத்தது கேஸ் உடம்பு ஃபுல்லாக அடிச்சின்னு உடம்பெல்லாம் வலி வரும். ஸோ தயவு செய்து ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்கிற உங்களை யார் சாப்பிட்றாங்க சாப்பிடல யாருக்கு எதுவும் கேட்கல அப்படின்ற கவலையெல்லாம் படாமல் தயவு செய்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே நீங்களும் டைமுக்கு பசிச்சிடும். கண்டிப்பாக இவ்வளோ வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமுக்கு பசிக்கும். ஆனால் நீங்கள் டீ காஃபி இந்த பிஸ்கெட் எதுவும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமில் பசிக்கும். ஸோ நீங்களும் அந்த டைமில் சாப்பிட்டா தான் இன்னும் உங்கள் ஃபேமிலியை ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். இந்த மாதிரி தவிர இனி பண்ண மாட்டேன்ட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு உறுதி எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்டான ஒரு பதிவாகவே போடுறேன். நன்றி, வணக்கம்.